அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். நெல்லையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் செலவுகள் எவ்வளவு திட்ட மதிப்பீடுகள் என்பது குறித்து நம்முடைய துறையின் செயலாளர் டிபிஎச் டிஎம்இ போன்றவர்கள் பொதுப்பணித்துறைக்கு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையினர் இந்த பாதிப்புகள் குறித்து திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த கட்டிடங்களை சீர் செய்யும் பணி, மீண்டும் இதை சரி செய்யும் பணி நடைபெறவிருக்கிறது. இந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை இங்கே அது மாதிரி கட்டமைப்புகள் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த தீவிர சிகிச்சை பிரிவு, டிஜிட்டல் அந்த எக்ஸ்ரே போன்ற பிரிவுகளில் தண்ணீர் புகுந்திருந்த காரணத்தினால் புளோரிங் மாற்ற வேண்டிய நிலை இருக்கும். காரணம் ஒரு மாதிரியான அந்த மழை வாடை அடிக்கிறது. எனவே அதை மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் எங்களோடு ஆய்வுக்கு வந்தவர் இதை மாற்றினால் நன்றாக இருக்கும் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தினார். உடனடியாக துறை செயலாளர் பொதுப்பணித்துறைக்கும் அதற்கும் சேர்த்து திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் திருநெல்வேலி மருத்துவமனையில் திறந்த நிலையில் இந்த மழை நீர் வந்தால் சுற்றியிருக்கிற கட்டிடங்களுக்குள் நீர் புகாதவாறு தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று பொதுப்பணித்துறையினருக்கு யோசனைகள் பேரவைத் தலைவர் அவர்களாலும் துறையின் செயலாளர் அவர்களாலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் கூட அதன் நடுவே இருக்கிற பழங்காலத்து கட்டிடங்களை எடுத்து புதிய கட்டிடங்களை கட்டும் போது மேலே இந்த திறந்த நிலைக்கு பதிலாக அதை டெரஸ் போட்டால் கீழே அந்த இடத்தை இந்த அட்டெண்டர்ஸ் பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்கின்ற வகையில் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற அந்த மழைநீர் வடிகால் அமைப்பை ஸ்ட்ரென்தனிங் செய்வது என்கின்ற வகையிலும் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள். நெல்லை, தூத்துக்குடியில் தொடர்ச்சியாக மருத்துவ முகாம்கள் செயல்பட்டு வருவதாகவும் மருத்துவ குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். விவரங்களை பிறகு விரிவாக பார்க்கலாம். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.